ஒரு எதிர்மறையான நெகட்டிவான செய்தியை கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் அப்படி சொல்லுது, என் சத்துருவே சந்தோஷப்படாது, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஒருவேளை வீட்டுக்குள்ளார இருளாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். நான் பாருங்கள், இந்த சூரிய ஒளி வெளியிலிருந்து அந்த ஜன்னலின் வழியாக வரும்போது அந்த வீட்டில் பிரகாசம் உண்டாகுது. நம்முடைய வாழ்க்கையிலும் நீதியின் சூரியனாக ஆண்டவர் இருக்கிறார். என்ன மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அவர் அந்த மன வேதனைகளை மாற்றக்கூடிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பலத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அதனால் எந்த விதமான சூழ்நிலையிலும் எந்த விதமான நியூஸை எப்படிப்பட்ட காரியங்களை கேட்டாலும் பயப்படாதீங்க. உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பட்டும். அவர் அந்த இருளின் மத்தியில் வெளிச்சத்தை நம்பிக்கை தருவார். மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ.